மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி, அதாவது கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் உங்களுடைய ராசியின் அமைப்பையும் சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, திருமணத்தின் நிலை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், தொழில் எப்படி அமையும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், மிக முக்கியமாக எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு முருகப்பெருமானின் விதியின்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பொருளாதாரத்தில் மிக பெரும் ஏற்றம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும். வரக்கூடிய அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. திரைகடல் ஓடி திரவியங்கள் தேடி நிறைய சம்பாதித்து பேரும் புகழும் கிடைக்க பெறுபவர்களாக இருக்க போகின்றவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றது எழுதப்பட்ட விதி. பேரும் புகழும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இதனால் சமுதாய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய பொருளாதாரமும் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் அடையும். ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி பிப்ரவரி மாதம் சாதாரணமாக இருந்தாலும் மார்ச் மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக நிச்சயம் அமைந்துவிடும். ராகு பகவானால் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுபவர்களாக இருப்பவர்கள்தான் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள். அடிக்கடி விமானத்தில் பறக்க போறீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையும். கேது பகவான் உங்களுடைய மகரம் ராசிக்கு 9வது இடத்திற்கு வருகை தரும்போது மிக சிறப்பான யோகமான காலமாக உங்களுக்கு அது அமைந்துவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில் இருந்து வந்த அலைச்சல்கள், அடிக்கடி தொழில் மாற்றங்கள், தொழில் நஷ்டங்கள் இதையெல்லாம் கொடுத்து வந்த கேது பகவான் 9வது இடத்திற்கு வரும்போது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பது முருகப்பெருமானின் விதி. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்காக குரு பகவானும் சனி பகவானும் எப்போதும் காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ரொம்ப நாளாகவே வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்ற ஆசையில் இருந்தவர்களுக்கு, கனவில் இருந்தவர்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றி தருபவராகவும் குரு பகவான் இருப்பார். குரு பகவான் வழிபாடு அதற்கு சிறந்ததாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். சனி பகவான் உங்களுடைய மகரம் ராசிக்கு 9வது வீட்டில் பயணம் செய்யும் போது நீங்கள் எதிர்பாராத பலன்களை பெறுவீங்க. அயல் நாட்டு வியாபாரம் சூடுபிடிக்கும், வருமானம் அதிகரிக்கும், வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும், படித்துவிட்டு அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கப்பல், விமானம், இராணுவம், தீயணைப்புத்துறை போன்றவற்றிலெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அம்சமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பேராசைப்படாதீங்க. புதிய முயற்சிகளும் தொழிலில் வேண்டாம். இருக்கின்ற தொழிலை சீராக எடுத்து செல்ல பாடுபடுங்க. அகலக்கால் வைப்பது மிக பெரும் ஆபத்து அப்படின்றத வச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் உணர்வீங்க. கல்வியில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி முன்னேற்ற நிலை நிச்சயம் உண்டாகும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்களையும் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். அஷ்டம சனி காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக மிக அவசியமானது என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் மட்டும் மிக முக்கியமாக சனி பகவானுடைய குருநாதரான கால பைரவரையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமை அன்று நெய்விளக்கு போட்டு ஏற்றி வர சனி பகவானால் வரக்கூடிய அனைத்து தொல்லைகளையும் உங்களால் விலக்கி வைக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லணும். புத்திசாலித்தனமான மிக பெரும்
சாதனைகளை செய்யக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போலவே அனைத்தும் நிச்சயம் நடக்கும். உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய திறமையால் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புத வல்லமை படைத்தவர்கள் தான் நீங்கள். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு மிக பெரும் பொற்காலமாக அமையக்கூடிய காலங்கள் என்றே சொல்ல வேண்டும். படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பான வேலை கிடைக்கும். சிலருக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும். உங்களுடைய சமூக அந்தஸ்து, மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உயர்ந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக இருக்கும். சிலர் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றமும் நிச்சயம் உண்டாகும். உங்களுக்கு எதையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அப்படின்றதுனால யாருமே எவருமே எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்படைப்பாங்க. இவங்ககிட்ட கொடுத்தா சிறப்பாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மற்றவங்களுக்கு உங்கள் மேலே அதிகமாகவே இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் நிச்சயம் காண்பீங்க. சிறிய அளவிலான முயற்சிக்கு கூட பெரிய அளவிலான லாபம் ஜூன், ஜூலை மாதங்களில் உங்களால் காண முடியும். ஊதிய உயர்வுகளும் கிடைக்க பெற்று மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. பொருளாதார நிலை மேம்படையும். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீங்க. குரு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலையும், ராகு பகவான் சுகஸ்தானத்திலையும், சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்திலையும், கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் பயணம் செய்யும் போது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் ஏற்றமான காலம், மிக பெரும் அதிர்ஷ்ட காலம், மிக பெரும் யோக காலம் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மனதில் தெளிவு பிறந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் அலைச்சல்கள் குறைந்துவிடும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் எல்லாம் துரிதமாக நடக்க தொடங்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க. மற்றவர்களுடைய மனதையும் துல்லியமாக அறிந்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த, நடக்காமலேயே இருந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வேகம் பிடிக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மனதிற்கு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் பிடிவாதங்களை மட்டும் தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொண்டா உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையும் நிச்சயம் உருவாகும். உறவினர்கள் உங்களின் தன்மையை உணர்ந்து பணிந்து போவாங்க. உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். நியாயவாதி என்று பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். நட்பில் புதியவர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைத்துவிடும். வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்தே தீரும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். உங்களுக்கு சனி பகவானால் ஏகப்பட்ட பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டா கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்திடும் என்பது முருகப்பெருமானின் விதி. புதிய வீட்டுக்கு குடி புகும் வாய்ப்பும் உண்டாகிவிடும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான உதவிகளை செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலிருந்து தப்பிடுவீங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகிடும். மாற்று மருத்துவத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பெண்களாக இருந்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 4 விஷயத்தை சொல்கிறோம். கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில் உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. பண வரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. எங்கும் எப்போதும் பேசக்கூடிய திறமை, வல்லமை உங்ககிட்ட இருக்கு என்றே சொல்ல வேண்டும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு
முருகப்பெருமானின் விதியின்படி நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா, அரசு துறைகளில் பணி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்திட்டோம், பதவி உயர்வு கிடைச்சிட்டோம், மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்த்து போவாங்க, அலுவலகத்தில் உங்களுக்கான மரியாதையும் உயர்ந்துவிடும், விரும்பிய இடமாற்றும் எல்லாமும் கிடைத்துவிடும். ஆனால் எவரை பற்றியும் புறம் பேசாமலும் சக ஊழியர்களின் நட்பை காப்பாற்றி கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு அவசியமானதாகவே இருக்கின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவோ கோபப்படாமலோ நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை நீங்கள் நிச்சயம் அள்ளுவீங்க. மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடிவடையும். கூட்டாளிகளும் சாதகமாக நடந்து கொள்வாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய பதவியில் இருக்கணும், எம்பியாக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும், இல்லை ஒரு கவுன்சிலராக இருக்கணும், தலைவராக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் அரசியல் ரீதியாக சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதையெல்லாம் அரசியல் ரீதியாக உயர்ந்துவிடும். அதே சமயத்தில் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவன் நமக்கு துரோகம் செய்ய வரான் அப்படின்றத அரசியல் ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக மாறி அடிமட்டத்திற்கு செல்லவும் நேரிடும். அரசியல் ரீதியாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானமாக இருக்கணும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி அவதூறு பரப்புவாங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுடைய பணியாற்றக்கூடிய திறன் கண்டு கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய பதவிகளை அடிக்கடி கொடுத்து உங்களை மகிழ்விப்பாங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியிலையும் சரி விளையாட்டுலையும் சரி வெற்றி கொடி நாட்டுவீங்க. ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீங்க. யோகா, பிராணயாமம் போன்றவைகளை செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய பாதி, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலகட்டம் இது. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். மன கவலைகள் குறைந்துவிடும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை கிடைக்க பெறுபவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு அனைத்து ரீதியாகவும் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு வழிபாடு என்றால் அது முருகப்பெருமானின் வழிபாடு என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி பல நன்மைகள் நடக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. வெளியூர் பயணங்களால் நிச்சயம் லாபம் உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்ற துணை நிச்சயம் அமைந்துவிடும். காதல் ரீதியாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து இருக்கின்றது. நிச்சயமாக காதல் செய்வோருக்கு திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய துணை உங்களுக்கு ஏற்றார்படி நடந்து கொள்வது மிக பெரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய கணவனோ மனைவியோ உதவியாக இருப்பாங்க. சமயோஜித புத்தியால் பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. யாருக்காகவும் எதையும் செய்ய துணிவீங்க. மிக முக்கியமாக உங்களுக்காக யாராவது ஒரு உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் உங்களால் முடியல அப்படின்னாலும் எந்த ஒரு எல்லைக்கும் சென்று அவங்களுக்கு உதவுவதற்கு தயங்க மாட்டீங்க. அப்படியாப்பட்டவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள்.
கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக அமையும். குறிப்பாக குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள். குரு பகவானின் சஞ்சார காலகட்டத்தில் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன வல்லமை உண்டாகிவிடும். சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்குவதற்கும் பணம் குவிய பல நன்மைகள் தேடி வருவதற்கும் அறுபடை முருகன் கோவிலில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்க. முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வாருங்க. அனைத்தும் நன்மையிலேயே முடியும். சுப்பிரமணிய புஜங்கம் என்ற மந்திரத்தை பாராயணம் செய்து வந்தீங்கன்னா மிக பெரும் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும். செவ்வரளி மலரை அம்மனுக்கு படைத்து வர துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்றால் அது திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் நீல நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. 1, 6, 7 இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் நிலை இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது முருகப்பெருமானின் விதியின்படி அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.